ஸ்கிப் பண்ணிடாதங்க. ஒரு நிமிஷம் தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். கவனமா கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே அது பூரணமாய் விளங்கும் என்று உங்களோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அநேக விதமான பலவீனங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்களா? அநேக வியாதிகளோடு கூட இன்னைக்கு நீங்க மரண படுக்கையிலே நீங்கள் படுத்த படுக்கையிலே கிடந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை தான் பார்த்து சொல்லுகிறார், ஐயோ எனக்கு நெருக்கமா இருக்கிறது, ஐயோ என் வாழ்க்கையில இப்படி இருக்கிறதே என்று சொல்லி பலவிதமான குழப்பங்களோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், அன்பானவர்களே என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருடைய கிருபையை நீங்க சார்ந்து வாழ நீங்கள் பழகி கொண்டால் உங்க வாழ்க்கையில உங்களை யாரும் அசைக்க முடியாது. எல்லா சூழ்நிலைகளையும், இந்த வியாதியின் மத்தியிலையும், இந்த பலவீனத்தின் மத்தியிலையும், இந்த வறுமையின் மத்தியிலையும், இந்த வறட்சியின் மத்தியிலையும் கர்த்தருடைய கிருபை பூரணமாய் விளங்குகிறது. கர்த்தருடைய கிருபை உங்க வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதை நிச்சயமாகவே நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். அவருடைய கிருபை நிச்சயமா உங்க வாழ்க்கையில பூரணமாய் விளங்கும்படி செய்வார். God bless you.